வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. தமிழக அரசியல்ல மட்டுமல்ல, இப்போ ஒட்டுமொத்த இந்திய அரசியல்லையும் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கு. திமுகவை ஓரங்கட்டு, விஜயை முன்னிறுத்து அப்படிங்கிற டெல்லியோட மாஸ்டர் பிளான் இப்போ அம்பலமாயிருக்கு. வர்ற ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில நடக்க போற இந்தியா கூட்டணியோட ஆலோசனை கூட்டத்திற்கு தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய்க்கு அதிகாரப்பூர்வ அழைப்பு போயிருக்கு. ஆனா அதே சமயம் திமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் இப்போதைய ஹாட் டாபிக். சமீபத்தில் முடிவடைந்த தமிழக சட்டமன்ற தேர்தல்ல நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 107 இடங்கள்ல அபார வெற்றி பெற்று காங்கிரஸ், VCK, இடதுசாரிகள் ஆதரவோட புதிய கூட்டணி ஆட்சியை அமைச்சிருக்காங்க. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் அப்படியே தலைகீழா மாறியிருக்கு. ஏன்னா இத்தனை வருஷமா திமுக கூட இருந்த காங்கிரஸ் இப்போ திமுக தலைமையிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாம TVKவோட கைகோர்த்திருக்கு. இதோட அடுத்த கட்டமா தான் ஜூன் 8 டெல்லி கூட்டத்திற்கு விஜய்க்கு ரெட் கார்பெட் விரிச்சிருக்கு காங்கிரஸ் மேலிடம். 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு முதல் முறையாக கூடும் இந்த கூட்டத்துல காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாடி, சிவசேனா உள்ளிட்ட 15 முக்கிய கட்சிகள் பங்கேற்க போறாங்க. ஆனா இந்த கூட்டத்தோட ஒட்டுமொத்த கவனமும் நம்ம தமிழக முதல்வர் விஜய் மீது தான் திரும்பி இருக்கு. இந்த அழைப்பின் மூலமா TVK தலைவர் ஜோசப் விஜய் மாநில அரசியலை தாண்டி தேசிய அரசியலுக்குள் மிக வலுவா நுழைஞ்சிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். மத்தியில ஆளும் பாஜக அரசுக்கு எதிரான ஒரு பலமான பிராந்திய முகமாக விஜயை முன்னிறுத்த காங்கிரஸ் இப்போ பகீரத பிரயத்தனம் செய்யுது. TVKவுக்கு மிக குறுகிய காலத்துல கிடைச்ச மிகப்பெரிய தேசிய அங்கீகாரம் இது. சரி, ஏன் காங்கிரஸ் திடீர்னு திமுகவை கலைச்சி விட்டுட்டு விஜய் பக்கம் போகணும்? அதுக்கு பின்னால ஒரு பெரிய அரசியல் காரணமே இருக்கு. வடமாநில சட்டசபை தேர்தல்களில் திமுக தலைவர்கள் பேசிய சனாதன எதிர்ப்பு பேச்சுகளால தான் காங்கிரஸ் படுதோல்வியை சந்திச்சதுன்னு காங்கிரஸ் டெல்லி மேலிடத்துல கடுமையான அதிருப்தி நிலவி வந்தது. அது இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் பெரிய புகைச்சலை ஏற்படுத்தி இருந்தது. இப்போ தமிழகத்துல செல்வாக்கு மிக்க விஜயை தன் பக்கம் இழுத்ததன் மூலமா திமுகவோட பிடியிலிருந்து காங்கிரஸ் முழுமையா விடுபட்டுள்ளது. தமிழகத்துல ஒரு வலுவான மாற்று சக்தியை கண்டறிந்து விட்ட திருப்தியில இப்போ காங்கிரஸ் குஷியா இருக்காங்க. திமுக காங்கிரஸ் இடையே ஏற்பட்டுள்ள இந்த நிரந்தர முறிவு திமுகவை தேசிய அளவுல பலவீனப்படுத்தும்னு பாஜக கணக்கு போடுது. ஆனா அதே சமயம் விஜயின் TVK கொள்கை என்ன? சமத்துவம், மதச்சார்பின்மை, சமூக நீதி. இது அத்தனையும் பாஜகவின் கொள்கைகளுக்கு முற்றிலும் எதிரானது. அதனால காங்கிரஸ் TVK கூட்டணியை தமிழகத்துல எதிர்கொள்ள பாஜக இப்போ தனது உத்திகளை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் இல்லாத புதியதொரு கூட்டணியை உருவாக்க திமுக முயன்றால் அது எதிர்க்கட்சி வாக்குகளை பிரிச்சு தனக்கு சாதகமா அமையுமா அப்படிங்கிற கோணத்திலையும் பாஜக நிச்சயம் வியூகம் வகுக்கும்னு சொல்லப்படுது. மொத்தத்துல வர 8ஆம் தேதி டெல்லியில நடக்க போற கூட்டம் வெறும் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் மட்டுமல்ல, அது திமுகவை டோட்டலா ஓரங்கட்டி விஜயை தேசிய அரங்குக்கு கொண்டு வர்ற காங்கிரசின் மெகா பிளான் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். ஜூன் 8 டெல்லி கூட்டத்துல என்னென்ன அதிரடிகள் நடக்க போகுது? விஜய் தேசிய அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார்? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற உடனுக்குடனான அரசியல் அலசல்களுக்கு நம்ம HKS வாய்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.